வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியிலேருந்து இன்றைக்கி 2 செடி, பீச் கொலராடோவும் அப்புறம் அரிசனா, இது ரெண்டும் கிளம்பி இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பூத்து குலுங்கி அவங்களுக்கு மகிழ்ச்சி தர ஆயத்தமாக இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழை அப்புறம் பனி எல்லாம் கலந்து இருக்கிறதுனால செடிகளில் பெருசாக எதுவும் பூக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்கு பேர் வந்து வாட்டர் ஜப்போனிக்கா, வாட்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக பூத்துருக்கு. கிட்ட போய் காட்ட முடியல. இன்றைக்கி கொஞ்சம் அல்லிகள் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சரோஜா பாருங்கள், நல்லா அழகாக பூத்துருக்கா. வெள்ளையும் மஞ்சளுமா மங்களகரமாக இருக்கா. அடுத்தது நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட், இது 3ஆம் நாள் பூ. நேற்றெல்லாம் கூட கொஞ்சம் மோடமாக தான் இருந்தது, பெருசாக வெயிலும் இல்லை மழையும் இல்லை, மோடமாக இருந்தது. அடுத்து இங்கே பாருங்கள், இது அழகான நம்மளுடைய மயாமி ரோஸ். ரோஸ் நிறத்துலையே இன்றைக்கி 4-5 அல்லி பூத்துருக்கு. எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நம்மளோட கீழார்கோ. இவளோட மகரந்த காம்பு என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ரெயின் லில்லி, வெள்ளை மழை அல்லி. இவங்க வந்து நம்மளுடைய அமர் லில்லி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து அந்த பூ வந்தது, ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது, அதனால் உங்கள்கிட்ட காட்டினேன். இங்கே என்னுடைய அமர் லில்லி, இதை வந்து ஸ்பீக்கர் பூன்னு நான்லாம் சின்ன வயசில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் ஒரு பூ பூத்துருந்தது, மீதி 3ம் இப்போ தான் வந்து பூக்குது. இந்த செடி நானும் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய காக்கட்டான் இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். மழையில் எல்லாமே வந்து பூக்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. நீ பனிக்காலம் வந்துடுச்சுன்னா நல்லா பூக்கும், செடி முழுக்க இருக்கும். கோலம் போட்டோன்னா பக்கத்தில் இது அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்னோடய பீச் நித்திய கல்யாணி, இது வந்து சிவப்பு நித்திய கல்யாணி. என் பசங்க ஏதாவது விளையாடும்போது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, செடி வந்து கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வழக்கம் போல் நம்மளுடைய நித்திய கல்யாணிலாம் இருக்குது. ஒருத்தி மட்டும் பாருங்கள், உள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா, பார்க்கவே அழகாக இருக்கால. இந்த செம்பருத்திலையும் ஒரு பூ பூத்துருக்கு, அது வைக்கிற அளவுக்கு பெரிய தொட்டி என்கிட்ட இல்லை. இந்த நித்திய கல்யாணி பாருங்கள், இதெல்லாம் விதையிலேருந்து வந்தது. 5 விதை வாங்கியிருந்தேன், அதில் இந்த ஒரு செடி மட்டும்தான் முளைச்சி கிளம்பி வந்திருக்கு. இங்கேயும் அழகாக நமக்கு ஒரு மழையல்லி. இங்கே பாருங்கள், ரோஸ் நிறத்தில் இந்த கருவி வழியாக உங்களுக்கெல்லாம் தெரியவா, ஆனால் இவ வந்து ஒரு அழகான ஒரு மஜந்தா நிறம். என்னுடைய தோழி ஒருத்தவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தூரத்தில் இருந்தாலுமே அவ்வளோ வாசனையாக இருக்கும். பெரிய அல்லியாக இருக்குல்ல, நல்ல மணமாக இருக்கும். கிழங்குகள் இருக்குது, வேணுங்கிறவங்க கேளுங்க. இங்கே பாருங்கள், 2 சிவப்பு ரோஜா. இவங்க 2 நாள் ஆயிடுச்சு, இந்த மழையும் மோடமாக இருந்ததுனால நான் வெளியே வரவே இல்லை. இங்கே ஒரு கொடி ஒன்று மாடி வரைக்கும் ஏறி போகுது பாருங்கள். இதுக்கு போன வருஷம் நான் வச்சுருந்த சிறகவரையிலேருந்து ஒரு விதை விழுந்து அதுவே முளைச்சி மாடிக்கு ஏறி காயும் வச்சிருச்சு. இப்போது இங்கே பாருங்கள், நம்மளுடைய தௌபனில் புதுசாக நாற்றுகள் உருவாகிருந்தது, அதில் இப்போ பூக்களே வச்சிருச்சு. யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள், தௌபன் கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கல்ல தாவிக்கன், அதுலேயும் கிழங்குகள் இருக்குது விற்பனைக்கு. அடுத்து நம்மளுடைய சங்குப்பூ, இது 2 அடுக்கு சங்குப்பூ. வெளிர் ஊதா நிறம் மாதிரி தெரியுது கருவி வழியாக, ஆனால் நல்ல கொஞ்சம் அடர் நிறமாக இருக்கும். இந்த தாமரை பற்றி கேட்டிருக்கீங்க, தாமரை எப்போ மறுநடவு செய்யணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இலை எல்லாமே காஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள், ஒரு செழிப்பே இல்லை. இது காரணம் என்னென்னா, இது வந்து மஹிமா, இந்த தாமரையின் பேர் மஹிமா. நிழலில் வச்சேன், அதனால் கிழங்கு மட்டும் உருவாயிடுச்சு, பூக்கவே இல்லை. இனி இதை நான் மறுநடவு செஞ்சால் தான் எனக்கு அந்த செடி வந்து தேறி கிடைக்கும். அடுத்தது நம்மளுடைய அழகான ரக்ஷா மீச்சன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, இந்த செடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கிழங்கு வைக்கும்போது உங்களுக்கு நான் தர்றேன், கண்டிப்பாக தர்றேன். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், சீரியல் பல்பு போட்ட மாதிரி. இதனுடைய நிறம் வந்து இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதனுடைய இதழ் அடுக்குகளும் அந்த நிறமும்
வேறு ஒரு மாதிரியான உணர்வு தருது, அது விவரிக்கவே முடியல. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டோரிஸ் ஹோல்ட் போலவும் மயாமி ரோஸ் போலவும் கலந்த மாதிரியானது. இதுக்கு பேர் புல்சை. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு நல்ல அடர் ஊதா நிறத்தில் கருவி வழியாக கொஞ்சம் குறைவாக தெரியுது இதனுடைய நிறம். இவங்க பேர் வந்து கேலக்ஸி. இதுதான் என்னுடைய முதல் பூ. இந்த செடியெலாம் வாங்கி வச்சு 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. அடுத்து இங்கே பாருங்கள், என்னோடய நைட் ப்ளூமர் வந்து மூடிடுச்சு, வெள்ளை நைட் ப்ளூமர். இவங்களும் நைட் ப்ளூமர் தான். இவங்க பேர் இங்கிலீஷ் ரோஸ். இவங்க பாருங்களேன், மூடிட்டாங்க. 10 மணி ஆயிடுச்சு, 10 மணி தாண்டிடுச்சு. 3 நாள் அது ஒரு அழகாக இருந்தது. அடுத்து நம்மளுடைய பீச் ப்ளோ, இவங்களும் மூடிக்கிட்டே வர்றாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. இவங்க நம்மளுடைய பனாமா பசிபிக். இப்படி எல்லாரும் பூத்து நிற்கிறாங்கல்ல, இவங்களை நம்ம தொலைவிலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த கூகுளில் கலர் பேலட் வச்சுருப்பாங்க பாருங்கள், பற்பல நிறங்கள் அப்படியே ஒன்றை சார்ந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று உருவாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க பாருங்கள். அது அப்படியே நம்மளால் பார்க்க முடியும். எல்லோரும் ஒரு சேர பூத்திருக்கும்போது ஒவ்வொரு நிறமும் அப்படியே தொலைவிலேருந்து பார்க்கும்போதே அப்படியே கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு விருந்தளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். இது நம்மளோட சங்குப்பூ. அழகான நீல நிறம், எவ்வளோ அழகாக இருக்கால. இவளை பார்க்க பார்க்க கண் வந்து பூத்து போகுது அந்த நீல நிறத்தை பார்க்கும்போது. அப்பப்போ பறித்து தேநீர் போட்டுருவேன். இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது, இதை பறித்து தேநீர் போடணும். அவ்வளோதான் நம்மளுடைய இன்றைய பூக்களின் அணிவகுப்பு. இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பட்டியலில் பதிவிடுங்க. உங்களுக்கு என்னுடைய தோட்டத்திலேருந்து ஏதாவது அல்லியோ தாமரையோ செடி வேணும்னா மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது வரைக்கும் என்னுடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. மீண்டும் வேறொரு அழகிகளின் அணிவகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையுடன் இணைந்திருப்போம். நன்றி.